திருவண்ணாமலையில் இன்ஸ்டாகிராம் காதல் விவகாரத்தில் 11ஆம் வகுப்பு மாணவனின் நெஞ்சில் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தந்தை மகன் தகராறை தடுக்கச் சென்ற ஆட்டோ ஓட்டுநரும் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். இருவேறு சம்பவங்களில் சம்பந்தமே இல்லாத இருவரின் உயிர் பறிபோனதன் பகீர் பின்னணி என்ன? ராமநாதபுரம் மாவட்டம் கமுதையைச் சேர்ந்தவர் கோட்டை முத்து. 24 வயதான இவர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த கல்லூரி மாணவி ஒருவருடன் இன்ஸ்டாகிராமில் நட்பாக பழகியுள்ளார். அந்த மாணவி சென்னையில் உள்ள கல்லூரியில் தங்கி படித்து வருகிறார். அவரிடம் இன்ஸ்டாகிராம் மூலம் நட்பு பாராட்டிய இளைஞர் காதல் தூது விட்டுள்ளார். அதை ஏற்றுக்கொண்ட மாணவி ஒரு கட்டத்தில் கோட்டை முத்துவின் செயல் பிடிக்காததால் அவரின் காதலை புறக்கணித்துள்ளார். இருந்தபோதும் தொடர்ந்து லவ் டார்ச்சர் கொடுத்து வந்த நிலையில் திடீரென திருவண்ணாமலையில் உள்ள மாணவியின் வீட்டிற்கே கோட்டை முத்து சென்றுள்ளார். ஆனால் மாணவி மற்றும் அவரின் குடும்பத்தினர் வெளியூர் சென்றுள்ளனர். அதனால் ஏமாற்றமடைந்த இளைஞர் மாணவிக்கு போன் செய்து எங்கிருக்கிறாய் என்று கேட்டு நச்சரித்துள்ளார். இதில் பொறுமை இழந்த மாணவி கோட்டை முத்துவின் டார்ச்சர் குறித்து தனது தம்பியிடம் கூறி புலம்பியிருக்கிறார். அதை கேட்டு ஆத்திரமடைந்த மாணவியின் தம்பி ஊரில் உள்ள தனது நண்பர்களுக்கு போன் செய்து கோட்டை முத்துவை கவனித்து அனுப்புங்கள் என்று கூறியுள்ளார். இதனையடுத்து 11ஆம் வகுப்பு மாணவர் சுனில் உட்பட 3 பேர் அங்கு சென்றுள்ளனர். அவர்கள் ஊர் விட்டு ஊர் வந்து வம்பு செய்வாயா என்று கோட்டை முத்துவிடம் வாக்குவாதம் செய்துள்ளனர். அப்போது திடீரென தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சிறுவன் சுனிலின் மார்பில் ஓங்கி குத்தியுள்ளார். அதை கண்டு அதிர்ச்சியடைந்த சுனிலின் நண்பர்கள் கோட்டை முத்துவை பொளந்தெடுத்துள்ளனர். இதய பகுதியில் கத்தி குத்துப்பட்டதில் நிலைகுலைந்து விழுந்த சுனிலை அருகிலிருந்தவர்கள் மீட்டு திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் கத்தி குத்து ஆழமாக பட்டு படுகாயம் அடைந்ததால் அவர் பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த திருவண்ணாமலை மாநகர போலீசார் கோட்டை முத்துவை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே திருவண்ணாமலையில் தந்தை மகன் சண்டையை விலக்கிவிடச் சென்ற அப்பாவி ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமலிங்கனார் வீதியில் சீனிவாசன் என்பவர் தனது மகன் லோகேஷுடன் தகராறில் ஈடுபட்டுள்ளார். அதை கண்ட ஆட்டோ ஓட்டுநரான ராமு என்பவர் சண்டையை விலக்கிவிட முயற்சித்துள்ளார். ஆனால் அவர்கள் தொடர்ந்து தகராறில் ஈடுபட்டதால் இருவரையும் ராமு தாக்கியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த லோகேஷ் தனது சகோதரரான விக்னேஷிடம் கூறியுள்ளார். பின்னர் விக்னேஷ் தனது நண்பர்களான தினேஷ், அரவிந்த், அப்பு ஆகியோருடன் ராமு வீட்டிற்கு இரவில் சென்றுள்ளார். அங்கிருந்த ராமுவை தனியாக அழைத்து சென்று அவர்கள் கொடூரமாக தாக்கியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த ஆட்டோ ஓட்டுநர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கிழக்கு காவல் நிலைய போலீசார் விக்னேஷ் மற்றும் அவரது கூட்டாளிகளை பிடிக்க தேடுதல் வேட்டையில் இறங்கினர். திருவண்ணாமலையில் ஒரே இரவில் இன்ஸ்டா காதல் விவகாரம் மற்றும் தந்தை மகன் தகராறு என வெவ்வேறு சம்பவங்களில் சம்பந்தமே இல்லாத இருவர் கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.